ஹே கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீனில் ஒரு பொண்ணு கத்தி எடுத்துகிட்டு ஒருத்தனை குத்த வரா. அவன் நகர்ந்துடுறான். இவ தான் இந்த ட்ராமாவோட ஹீரோயின். தப்பிச்சான்ல, அவன் தான் இந்த ட்ராமாவோட ஹீரோ. மக்களை காப்பாற்றுற ஒரு இமார்டல் செக்டாரில் தான் இவங்க இருக்காங்க. அந்த செக்டாரில் நெக்ஸ்ட் ஜெனரேஷனில் இமார்டல் ஸ்கில் கற்றுக்கிறதுக்காக காம்படிஷன் நடக்குது. இதில் வின் பண்ணால் மட்டும்தான் ஸ்கில்லை கற்றுக்க முடியும். அந்த காம்படிஷனில் தான் ஹீரோவும் ஹீரோயினும் ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோயின் ஃபைட் பண்ணிக்கிட்டே அவளோட மனசுக்குள்ளே இந்த காம்படிஷனில் நான் வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறா. ஹீரோ அவனோட மனசுக்குள்ளே ஹீரோயினுக்கு ஹர்ட் ஆகாத மாதிரியும் அவளுக்கு நான் விட்டு கொடுத்தது தெரியாத மாதிரியும் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். அந்த ஃபைட்டில் ஹீரோ சடனாக ஒரு சீக்ரெட் வெப்பனை யூஸ் பண்ணுறான். ஹீரோயின் அதை தடுத்துடுறா. அந்த வெப்பன் அங்கே வேடிக்கை பார்க்குறவங்க மேலெலாம் போய் விழுது. அவங்கெல்லாம் ஐயையோ நான் இந்த போட்டியெல்லாம் பார்க்கலப்பா அப்படின்னு அங்கேருந்து ஓடிடுறாங்க. ஹீரோயின் ஹீரோவை திட்ட ஆரம்பிச்சிட்றா. ஹிடன் வெப்பன்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுற, அதெல்லாம் யூஸ் பண்ணாத அப்படிங்கிறா. ஹிடன் வெப்பன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒன்றும் ரூல்ஸ் எல்லாம் கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அவள் கடுப்பாகி மறுபடியும் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்றா. இவங்க 2 பேரும் சண்டை போடுறத 2 பேரும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. ஹீரோ அப்புறம் ஹீரோயினோட அப்பா தான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. ஹீரோயினோட அப்பா, உன் பையனை ரொம்ப நல்லா வளர்த்துருக்க, இப்படி ஏமாத்துறான் அப்படிங்கிறாரு. ஹீரோவோட அப்பா உடனே, உன் பொண்ணு மட்டும் என்ன இவ்வளோ கேவலமாக சண்டை போட்டுட்ருக்கா அப்படிங்கிறாரு. ஒரு பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் சண்டை போட்டுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்க 2 பேரோட அப்பாவும் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. ஹீரோயின் கிட்ட வெப்பன் காலி ஆயிடுச்சு போல். ஹீரோ அவளை லாக் பண்ணிட்டான். ஹீரோயின் அவனை திட்டிகிட்டு இருக்கா. இப்போ என்னை விடுறியா இல்லையா, எதுக்கு என்னை அப்படி லாக் பண்ணியிருக்க, என்னை விடு, நான் இதில் ஜெயிக்கணும் அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வாயில் ஏதோ குண்டூசி மாதிரி ஒரு வெப்பன் இருக்கு, அதை வச்சுருக்கான் போல். அதை இவன் மேலே விடுறான். ஃபஸ்ட்டு அவள் தப்பிச்சிட்றா. அதுக்கப்புறம் அவன் வாயை மூட வைக்கணுங்கிறதுக்காக கிஸ் பண்ணிடுறா. சண்டை போட்டுட்டு இருந்த ஹீரோயினோட அப்பா இதை பார்த்துட்டு, உன் பையன் எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கான், உன் பையன் தான் இப்படி என் பொண்ணை கிஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு அவர் திட்டுறாரு. ஹீரோவோட அப்பா, கண்ணை திறந்து நல்லா பாரு, உன் பொண்ணு தான் என் பையனை கிஸ் பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிறாரு. அங்கே நடக்கிறது எல்லாத்தையும் அந்த செக்டாரோட கிராண்ட் மாஸ்டர் பார்த்துட்டு, இது மார்ஷியல் ஆர்ட் காம்படிஷன் தானே, இவங்க 2 பேரும் எதுக்கு இப்படி கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் கூப்பிடுறாரு. ஹீரோயினை பார்த்து நீ அப்படிங்கிறான். நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு மாஸ்டர் கிட்ட போயிடுறா. மாஸ்டர் கிட்ட போனதும் ஹீரோயின் ஹீரோ மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறா. அவன் தான் என்ன கிஸ் பண்ணான் அப்படிங்கிறா. ஹீரோ உடனே நான் இல்லை இவ தான் அப்படிங்கிறான். ஹீரோயின் அப்படியே முறைக்கிறா. அவன் சைலண்ட் ஆயிடுறான். கிராண்ட் மாஸ்டர், இந்த போட்டியோட வின்னர் யாருன்னு என்னால் சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. அங்கே இருக்க 4 பேரும் நீங்கள் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு கோரஸாக கத்தவும், நான் 2 பேரையுமே வின்னராக அனௌன்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆகிடுது. அப்படியா அப்படிங்கிறா. ஆனால் அதுக்கு நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும், அதான் கிஸ் பண்ணிக்கிட்டீங்கல்ல அப்படிங்கிறாரு. நீங்கள் 2 பேரும் தான் இந்த செக்டாரோட பெஸ்ட்டு டிஸ்பிள், ஸோ நீங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த இமார்டல் ஸ்கில்லை நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பா அவளை கன்வின்ஸ் பண்ணுறாரு ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக. அவனுக்கு என்ன புள்ளி பண்ணுறதை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது, நான்லாம் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிறா. அவளோட அப்பா உடனே, வெளியே பார்த்தோம் யாரை புள்ளி பண்ணான்னு, நீ தானே அவனை புள்ளி பண்ண அப்படிங்கிறாரு. இங்கே பாரு, நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இமார்டல் ஸ்கில் உனக்கு கிடச்சிரும், அதுக்கப்புறம் நீ அவனை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம், உனக்கு தான் பவர் இருக்கும்ல அப்படிங்கிறாரு. நானும் உன்னோட அங்கிள், அதாவது ஹீரோவோட அப்பாவும் இதே காம்படிஷனில் ரொம்ப வருஷமாக கலந்துக்கிட்டோம், எங்களால் ஜெயிக்க முடியல, உங்கள் 2 பேருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு. இவர் சொன்ன சேம் டைலாகை ஹீரோவோட அப்பா ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, உனக்கு தான் ஹீரோயினை சின்ன வயசுலேருந்து பிடிக்கும்ல, நான் தான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேனே, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு. ஹீரோ சிரிக்கிறான், ஆனால் எந்த பதிலும் சொல்லலை. அவனோட அப்பா உடனே, உன்னோட ஆன்ட்டி உனக்கு பார்த்துருக்க பொண்ணு ஞாபகம் இருக்குல்ல அப்படிங்கிறாரு. ஹீரோ நினச்சி பார்த்துட்டு, ஐயோ அந்த பொண்ணா, அதெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு கத்துறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.